மை நேம் சதீஷ். நான் இங்கே ஒரு 8 மந்த்துக்கு முன்னாடி என்னோட ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ என்னோட ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி வந்து பிஆர்பி இதெல்லாம் நிறையா கிளினிக்கில் போயிட்டு செஷன்ஸ்லாம் எடுத்து எதுவுமே ப்ராப்பரான ரிசல்ட் எனக்கு கொடுக்கல. இது வந்து ஏஷியன் எஸ்தெட்டிக் வந்து என்னோட ஃப்ரெண்ட் மூலியமாக சஜஸ்ட் பண்ணி டாக்டர் ஷேக் அரிஃபாவோட கைடன்ஸில் இங்கே எனக்கு ட்ரீட்மெண்ட் நடந்து ஒரு 8 மந்த்து எனக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஃப்ரம் த டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க காண்டாக்ட் பண்ணுறதுலேருந்து அவங்க கேர் பண்ணிக்கிற விதத்துலேருந்து ப்ளஸ் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப நாமினலாக ரொம்ப ப்ராம்ப்டாக ஆன் டைமில் இருக்குது. அதே மாதிரி ப்ரொசீஜர் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் தான் அந்த ப்ரொசீஜரே நடந்தது. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோன்ற அந்த ஃபீலே மறந்து ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டோட பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்தாங்க. ஒரு நர்வஸ்னஸோ ஒரு ஃபியரோ எதுவுமே இல்லை. அதே மாதிரி ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை தாண்டி எனக்கு ரிசல்ட் கொடுத்தது. ரொம்ப டிப்ரெஷனில் இருந்த ஒரு பர்சன் நான். ஏன்னா மீடியா சைட்லேயும் நாங்கள் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்க மாட்டோம், இது பேக் ஸ்க்ரீனில் இருப்போம். நாங்கள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பர்சனை இன்கேஸ் ஏதாவது எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா கூட எங்களுக்கு மெயினான ஐடென்டிட்டியா வந்து எங்க லுக்கு தான். ஸோ அதுவே வந்து எங்களுக்கு கொஞ்சம் லோ பண்ணிட்டு இருந்தது. ஸோ அது எல்லாமே இப்போ ரீகெயின் பண்ணி இப்போ என்னோட ஃபீல்டு வந்து நான் டோட்டலாக ட்ராவல் அண்ட் டூரிசம்ல இருக்கேன். நான் அதர் கண்ட்ரீஸ்லாம் ட்ராவல் பண்றப்போ கூட எனக்கு இந்த இஷ்யூ நிறையவே இருக்கும். வாட்டர் இஷ்யூ எல்லாமே இருந்தது. இப்போ எல்லாமே எனக்கு வந்து ஓரளவுக்கு ரெக்டிஃபை ஆகி இப்போ நான் எந்த ஒரு ஹார்ட்வேரும் இல்லாம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எல்லாரையும் மீட் பண்றேன். என்னோட பிசினஸை ஃபர்தரா டெவலப் பண்றதுக்கு ஒரு அந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஃபேஸோட ரெகக்னேஷன் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்களும் வாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டோ இல்லை உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுன்றதை நீங்க முன்னாடியே வந்து அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணீங்கன்னா ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க இது பண்ணுங்க இது பண்ணாதீங்கன்றத தென் சொல்லி முடிச்சிடுவாங்க. சும்மா இந்த இழுக்கிறது இது நீங்க பண்ணுங்க கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்லாம் எந்த ஒரு ராங்கான ஹோப்பும் கொடுக்க மாட்டாங்க. முடியும்னா முடியும், இல்லாட்டி இல்லை, அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன உங்க ஹெல்த் இஷ்யூ, உங்களோட ஸ்கின் இஷ்யூ, ப்ளஸ் உங்களுக்கு எது அக்செப்ட் பண்ணிக்கும், எந்த மெடிசன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கும்ன்றது எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணி தான் ஃபர்தரான ட்ரீட்மெண்ட் கூட போறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எதுவுமே பண்றது கிடையாது. நீங்க ஜஸ்ட் வாங்க. ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரீகெயின் பண்ணோம் அப்படின்னா நீங்க இங்க வாங்க. ரொம்ப ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு ட்ரீட்மெண்ட் ஜோனுக்குள்ள தான் நீங்க இருப்பீங்க. தேங்க்யூ.